everyone, welcome to Budget Pechu. Budget Pechu trying to make people successful in financial world. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் பீப்புள் எப்படி ரிச் பீப்புளாக மாற முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மல் பீப்புள் ரிச்சாக மாறுறதுக்கு அவங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு முதல்ல தெரியணும். நார்மல் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அசட்ஸ்னால் என்ன, லையபிலிட்டிலாம் என்ன, அதை பார்க்க போகிறோம். அப்புறம் அசட் லையபிலிட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது வந்து லோ இன்கம் பீப்புளுக்கும் ஹை இன்கம் பீப்புளுக்கும் எப்படி டிஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் ரிச்சாக மாறுறதுக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நார்மல் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரிச் பீப்புள்கிட்ட நிறைய அசட்ஸ் இருக்கும், நார்மல் பீப்புள்கிட்ட எந்த ஒரு அசட்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட்டு அவங்ககிட்ட லையபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், நார்மல் பீப்புள்கிட்ட லையபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிச்சாக மாறணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அசட்ஸை பில்ட் பண்ணோன்னாலே போதும், நம்ம ரிச்சாக மாற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, அசட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒன்று வாங்குறதன் மூலமாக இல்லை உரிமம் பெறுறதன் மூலமாக அது உங்களுக்கு மணியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், உங்கள் பாக்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கைக்கோ இல்லை பாக்கெட்டுக்கோ மணி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது அசட்டு. இதுவே இன்னொன்று வாங்குறதன் மூலமோ அது யூஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் மணியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லையபிலிட்டி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 100 ரூபா கொடுத்து நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அது 10 வருஷம் கழிச்சு 150 ரூபா மாறுது அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா மாறினதுனால 50 ரூபா கேபிட்டல் கெயின் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 5 ரூபா டிவிடெண்ட் தராங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம தராங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு 50 ரூபா, கேபிட்டல் கெயின் 50 ரூபா, இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை டிவிடெண்டோ 50 ரூபா வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 100 ரூபா வந்துச்சு, போட்ட முதல்ல நம்மளுக்கு திருப்பி வந்துருச்சு. ஸோ 100 ரூபான்ற பொருளோட வேல்யூ 200 ரூபா மாறுச்சுன்னா இது வந்து அசட்டுன்னு நம்ம சொல்லலாம். லையபிலிட்டி அப்படின்னா 100 ரூபா கொடுத்து வாங்குற ஒரு பொருளை நம்ம இப்போ கடனாவோ இல்லை ஒரு லோனாவோ வாங்கிட்டோம், அதுலனா அந்த வேல்யூ மதிப்பு இழக்கிற ஒரு பொருளை நம்ம இப்போ அதிகமான ரேட் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு 100 ரூபான்ற பொருளோட வேல்யூ வந்து 60 ரூபாய்க்கு மாறிடுச்சு. ஸோ அப்போ கேபிட்டலில் லாஸ் ஆயிருக்கு 40 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இதை வாங்குறப்ப இன்ட்ரெஸ்ட் நம்ம அதிகமாக பே பண்ணுறதுனால ஒவ்வொரு வருஷமும் 2 ரூபா கட்டுறோன்னு வச்சுப்போம், 10 வருஷத்துக்கு 20 ரூபா. ஆல்ரெடி கேபிட்டலில் 40 ரூபா லாஸு, இப்போது சார்ஜஸ் 20 ரூபா லாஸு. ஸோ ஆல்மோஸ்ட் 60 ரூபா லாஸ் ஆகிருக்கும், வெறும் 40 ரூபா தான் ரிட்டர்ன், அதாவது நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது. அசட்ஸ்னா பாசிட்டிவ் ரிட்டர்னில் இருக்கும். அசட்ஸ்னா பாசிட்டிவ், மணி உங்கள் பாக்கெட்டுக்கு வரும். லையபிலிட்டினா உங்கள் பாக்கெட்லேருந்து காசு வெளியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அசட்டுக்கும் லையபிலிட்டிக்கும் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அசட் ஒரு ஹோம் வாங்குறோன்னு வச்சுப்போம், ஒரு வீடு வாங்குறோம் இல்லை ஒரு நிலம் வாங்குறோம் வச்சுப்போம். ஃபுல் கேஷ் கொடுத்து ஒரு 24 lakhs கொடுத்து ஒரு கம்மி விலையில் ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீடை கட்டி 20,000க்கு ரெண்ட்டுக்கு விடுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு வருஷத்துலேயே 2.4 லட்சம் நம்மளுக்கு வந்துடும், 10% ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ 10 வருஷத்தில் 24 லட்சம் 48 லட்சமாக மாறிடும். அந்த வேல்யூவோட அந்த ஹோம் வந்து நல்ல லொக்கேஷன் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு ரிட்டர்னும் வந்துகிட்டே இருக்கும் லைஃப் லாங், அந்த பில்டிங்கோட இல்லை அந்த இடத்தோட வேல்யூவை பொறுத்து. இது ஹோம், ஒரு ரியல் எஸ்டேட், ஒரு அசெட்டு. நெக்ஸ்ட்டு பாண்ட்ஸ்னா கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கார்பரேட்டும் சரி இல்லைன்னா கவர்மெண்ட்டும் சில சமயம் கடன் வாங்குவாங்க, ஒரு 10, அது வந்து நார்மல் எஃப்டி ஆர்டி எல்லாம் விட அதிகமாக தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதில் 10% நம்மளுக்கு சும்மா ஒரு ஆனுவல்னு வச்சுப்போம். ஒரு 1 lakh போடுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கினா இன்னும் கம்மியாக இருக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு 10% நமக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ 10 வருஷத்தில் அதுவே 1 லட்சம் வந்துடும்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா 10 வருஷத்தில். ஸோ 10 வருஷத்தில் 1 லட்சம் 2 லட்சம் ரூபா மாறுச்சுன்னா இதுவும் ஒரு அசெட், இது ஒரு பாண்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸில் நல்ல ஸ்டாக்காக பிக் பண்ணி ஒரு ஃபேர் ப்ரைஸில் டிவிடெண்ட் தர மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போனஸ் ஸ்பிளிட் இந்த மாதிரி கிடைக்கும், டிவிடெண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணி வாங்கினீங்கன்னா அது ஒரு கிரேட் அசெட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த டைம் தான் ரொம்ப ப்ளே பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அதனால் நம்ம டைம் வைக்க ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதுலேருந்து வர ரிட்டர்னும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டாக்கும் ஒரு ப்ரில்லியண்டான அசெட்டு. நம்மளால் ஒரு வீடோ இல்லை ஒரு பெரிய பாண்டோ உடனே வாங்க முடியாது, ஆனால் நம்ம ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஃபேர் ப்ரைஸில் இருக்க நல்ல ஒரு ஸ்டாக்கை நம்மளை ஈஸியாக பிக் பண்ண முடியும். அது நம்ம நிறைய கற்றுக்க மட்டும் தான் செய்யணும். ஸோ இதுவும் ஒரு அசெட்டு. நெக்ஸ்ட்டு பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல்ட்டி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது அந்த பேட்டன்ட் ரைட்ஸ். காப்பிரைட் இஷ்யூலாம் வர அந்த யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு இன்கம் போகும். எப்படி சொல்லலாம்னா, இப்போ எம்ஜிஆர் மூவிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவங்க பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த படத்தை எப்போல்லாம் சேல் பண்ணுறாங்களோ இல்லை எப்போல்லாம் அந்த டெலிவிஷனில் போடுறாங்களோ அந்த டைம்லலாம் வந்து அதை பேட்டன்ட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன இன்கம் போயிட்டே இருக்கும். இந்த எராவில் இருக்கிற முக்கியமான ஒரு அசெட் என்னன்னா டிஜிட்டல் கண்டென்ட், டேட்டா ஓரியன்ட்.
என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த டிஜிட்டலாக மாற்றி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, அது மூலமாக நீங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அது கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆர்ட் ஒர்க்கை செல் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இருக்கிற பெஸ்ட் அசெட்டாக இது டிஜிட்டல் கண்டென்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இது எந்த ஒரு மணியும் இல்லை, நீங்கள் வெறும் கேபிட்டல் போட்டு இப்போ உங்கள் சிஸ்டமை பில்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் டிஜிட்டலில் எது வேணால் க்ரியேட் பண்ணி நீங்கள் நிறைய செல் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அசெட்ஸ். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மணி வந்து உங்கள் பாக்கெட்டுக்கு வரும் நீங்கள் கிரியேட் பண்ணி லாங் டேர்மில் பார்க்கும்போது. இதுவே லையபிலிட்டி அப்படின்னா உங்கள் பாக்கெட்லேருந்து காசு போயிட்டு இருக்கும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா சேம். அதே ஒரு ஹோமே வச்சுப்போம். ஹோமை வந்து நீங்கள் லோன் போட்டு வாங்குறீங்க வச்சுப்போம். லோன் போட்டு வாங்குறதுனால என்ன ஆகும்னா, அதே 24 லட்சம் வீடு நீங்கள் லோனை போட்டு முடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து 48 லட்சத்துக்கு மேலே தான் கட்டியிருப்பீங்க. டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால். டைமிங் கம்மியாக இருந்தால் இன்னும் 36 லட்சம் கட்டியிருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் நெகட்டிவில் தான் போயிருப்பீங்க ஒரு வீடு வாங்கியிருந்தா. ஸோ அதுலேருந்து ரிட்டர்ன் எதுவும் கிடையாது. நீங்கள் இஎம்ஐ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு தொடர்ச்சியாக உங்கள் பாக்கெட்லேருந்து மணி போயிட்டே இருக்கும் நெகட்டிவாக. ஸோ இது வந்து ஒரு லையபிலிட்டி, கடன் வாங்கி நம்ம பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கார் லோனும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. லோன் வந்து இப்போ நிறைய பேர் வாங்க எடுக்கிறாங்க. அது கொஞ்சம் அதிகமான சேலரி இருக்கவங்க லையபிலிட்டி தான் இந்த மாதிரி கார்லாம். ஏன்னா அதுலேயுமே காரை வாங்கி ஷோரூம் விட்டு வெளியே வந்தாலே அதோட ப்ரைஸ் டவுன் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அது பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக காரை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் போகணும்னா ஃபியூல் பண்ணணும். அது நீங்கள் ஜென்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, கவர்மெண்டோட வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கார் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நீங்கள் அது ஒரு லையபிலிட்டியாக தான் பார்க்கணும். அது வந்து அசெட் கிடையாது. இஎம்ஐயில் வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து லையபிலிட்டி தான். ஏன்னா தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா உங்கள் கையில் இருக்க தேவையான ஒரு பொருளை விற்க வேண்டிய நிலைமைக்கு போக வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு கடன் வாங்குற எல்லாமே லையபிலிட்டி கீழே தான் வரும். ஏன்னா கடனை வச்சுக்கிட்டு உங்களால் அதுலேருந்து ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்படி ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா அது குட் டெப்ட்டு, பேட் டெப்ட் எல்லாமே லையபிலிட்டி. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்ட்ஸும் ஒரு லையபிலிட்டி தான். ஏன்னா எல்லாராலையும் கரெக்டான டைமில் பே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி இந்த கிரெடிட் கார்டு. ஸோ அப் டு 60% வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் நீங்கள் டிலேவாக பே பண்ணும்போது. ஸோ அதனால் கிரெடிட் கார்ட்ஸை ஒரு லையபிலிட்டின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை அவாய்ட் பண்ண ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கட்டுற டேக்ஸ் எல்லாமே லையபிலிட்டியில் தான் வரும். ஏன்னா ஒரு அமௌண்ட் நீங்கள் எப்போவுமே நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஒரு கேஷ் ஃப்ளோ பார்க்கலாம். இப்போ லோ இன்கம்க்கான கேஷ் ஃப்ளோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோனா உங்ககிட்ட வர பணத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கேஷ் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு லோ இன்கம் பீப்புளை பார்த்தோன்னா ஜாப் இருக்கும். ஜாப்லேருந்து ஒரு சேலரி வரும். அந்த சேலரிக்கான எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. டேக்ஸு, ரெண்ட்டு, இந்த ஜென்ரலான இருக்கிறதெல்லாம், கிளாத் பில்லிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசெட்டுன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது, லையபிலிட்டி தெரியும். ஆனால் அசெட்டுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. இவங்க வந்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இதுக்குள்ளே தான் சுற்றி இருப்பாங்க. ஜாப் எல்லா மந்த்துமே சேலரி டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. ஸோ இவங்க எப்போவுமே ஜீரோலவே இருப்பாங்க மந்த் எண்டு வரும்போது. இவங்க வந்து லோ இன்கம் பீப்புள். மீடியம் இன்கம் அதாவது ஆவரேஜ் பீப்புள்ஸ் எப்படின்னா, ஜாப் வரும், சேலரி வரும், எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அது போக நிறைய காசு இருக்கும். அந்த காசு என்ன பண்ணுவாங்கன்னா, அடமானம் வச்ச பொருளுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை கார் லோன் வாங்கினதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை கார் லோனுக்கான காசை சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கிரெடிட் கார்டு லோன் அடைக்கிறது, திருப்பி ஒரு லோன் வாங்குறது, இந்த டெப்ட் ட்ராப்லேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவரேஜ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அசட்டுன்னு நினச்சி ஒரு லையபிலிட்டியை வாங்குவாங்க. கார் ஒரு சொத்துன்னு நினச்சி ஒரு லையபிலிட்டியை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹோம் வாங்குவாங்க, அதுவும் அதிகப்படியான பர்சன்டேஜ் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அதனால் அதுவும் லையபிலிட்டி. ஆக்சுவலாக ஆவரேஜ் இன்கம் பீப்புள் வந்து டெப்ட் ட்ராப்லேயே எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அசட்டுன்னு நினச்சி லையபிலிட்டியை வாங்கிட்டு இருப்பாங்க. ரிச் பீப்புளை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக வந்துடும் கேஷ் ஃப்ளோ எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு. அவங்களோட இன்கம் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா வெறும் சேலரியை டிபெண்ட் பண்ணி இல்லை, சேலரியோ ஒரு பிஸ்னஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. அவங்க அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இன்கம் வருதுன்னா, அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, பேட்டன்ட்டு, பிஸ்னஸ், இப்படி நிறைய அசெட் கிரியேட் பண்ணி வச்சு அதுலேருந்து வர இன்கம் எடுத்து அவங்க எக்ஸ்பென்ஸுக்கும் லைபிலிட்டியும் யூஸ் பண்ணுவாங்க. அது போக எப்போவுமே சர்ப்ளஸாக நிறைய மணி இருக்கிறதுனால ரிச் இன்னும் மேலே அசெட்ஸை வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க மேலே ரிச் ஆகிட்டே போகிறாங்க. புவர் எண்டுக்கு வந்து அந்த அசட்டுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது, அவங்க வாங்கவே மாட்டாங்க. மீடியம் பீப்புள் வந்து அசட்டுன்னு நினச்சி லைபிலிட்டிஸை வாங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் 3 பேருக்குமான கேஷ் ஃப்ளோ டிஃப்ரென்ஸு. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 10,000 சம்பளம் வருமோ, 1 லட்ச ரூபா சம்பளம் வருமோ, அதுலேருந்து 10% இன்னிலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சனாலே நம்ம கையில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் இருக்கும். நம்ம அதை பாண்டில் போடலாம், இல்லை ஸ்டாக்ஸோ, இல்லை ரிட்டர்ன் சேஃப் அண்ட் செக்யூர் ரிட்டர்ன்ஸ் வரதுல கூட நீங்கள் போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிச்சாக மாற முடியும். அதாவது உடனே மாற முடியும்னு சொல்லலை. இந்த ரிச் பிளேஸுக்கு போகிறதுக்கு காம்பவுண்டிங் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதில் தான் நம்ம சேவும் பண்ணணும், இன்வெஸ்ட்டும் பண்ணணும். அதே மாதிரி
உடனே உங்களுக்கு 8லேருந்து 15% வந்துருமானா அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய கற்றுக்கிட்டா மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு கீழே இருக்க ரிட்டர்ன் தான் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இதில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதோட ரிட்டர்ன் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் அது மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். இந்த எதுவுமே பண்ணாமல் அதிகப்படியான பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்கீமோ ஏதாவது கொண்டு வராங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லி ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, டைம் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு சிம்பிளான ரூல் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். கிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னா, கீப் இட் சூப்பர் சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. 10% வருதா, நான் எல்லா மந்த்தும் இதை பண்ண போகிறேன். சேவிங்ஸ்க்கு அப்புறமா தான் நான் அடுத்த எக்ஸ்பென்ஸே பண்ண போகிறேன். சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ரிச்சாக மாற முடியும். உங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு நாள் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிச்சாக மாறணும்னா அசெட்ஸ் நம்ம வாங்க ஆரம்பிக்கணும். இது புரியல இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.